அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். அனைத்தையும் படைத்தவரை சுமந்த கன்னிமரியே நீர் பேறு பெற்றவர். உம்மை உண்டாக்கியவரை பெற்றெடுத்தீர். என்றென்றும் கன்னியாக நிலைத்திருக்கின்றீர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அன்னையாம் திருச்சபை புனித கன்னிமரியாவை ஆலயத்திலே காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் திருகரம் வரைத்து அழைக்கிறது. இறைவனுக்கு சுவைக்கினும் அன்னாலும் கொடுத்த வாக்குறுதியை இதோ இன்றைய நாளிலே ஆண்டவர் கரத்தில் தங்கள் மகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்கள். இறைவன் கொடுத்து அந்த மாபெரும் அழைப்பினை ஏற்றவளாக குழந்தை வடிவிலே அன்னை மரியாள் ஆண்டவர் கரத்தில் தன்னையும் அவர் அர்ப்பணிக்கின்றார். இந்த சுவைக்கின் அன்னாளை போல நாமும் நம்முடைய வாழ்விலே இறைவனு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற இந்த திருப்பணியிலே பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொன்னாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூது புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இதற்கு வைத்தன பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவில் இருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம். மகனே சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன். இறைவாக்கினர் சக்கரியா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை முத்துக்கள் 10-13 வரை. மகளே சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கி கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள். ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது.
என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர்வு வகை கொள்கின்றது. பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை பெற்ற மரியே நீர் பேர் பெற்றவர். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லாராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை பெற்ற மரியே நீர் பேர் பெற்றவர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை பெற்ற மரியே நீர் பேர் பெற்றவர். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி விடுகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை பெற்ற மரியே நீர் பேர் பெற்றவர். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக நிறுத்து வருகிறார். பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை பெற்ற மரியே நீர் பேர் பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இவற்றை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே என்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை தூய கன்னிமரியாவை காணிக்கையாக கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு இரு கரம் வரைத்து அழைக்கிறது. எருசலேம் தேவாலயத்திற்கு அருகிலே அன்னை மரியாளுக்கென்று ஒரு சிற்றாலயம் எழுப்பப்பட்டது. இந்த ஆலயத்தை தான் அன்னை மரியாளை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக, அர்ச்சிக்கப்பட்ட நாளை அன்னையாம் திருச்சபை கொண்டாடுகிறது. ஏறக்குறைய 6ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த விழா ஆரம்பிக்கப்பட்டாலும் 16ஆம் நூற்றாண்டிலே தான் அன்னையாம் திருச்சபை இந்த விழாவை பிரகடனப்படுத்தி நம் அனைவரும் கொண்டாடுவதற்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வரலாற்று பின்னணிகளோடு இந்த விழாவினுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம் என்றால், சுவைக்கின் அந்நாள் அன்னை மரியாளுடைய பெற்றோர்கள் ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக திருமணம் முடித்து
குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இறைவனை நோக்கி செபித்த தம்பதியர்கள் இவர்கள். விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் கடவுள் பக்தியிலும் உண்மையிலும் நேர்மையிலும் அன்பிலும் அமைதியிலும் சமாதானத்திலும் இந்த தம்பதியர்கள் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்தவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் குழந்தை இல்லாத ஒரு பெரிய சுமை இறைவன் கொடுத்திருந்தார். இறைவனை நோக்கி செபிப்பதோடு மட்டுமல்லாமல் இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழுகிறவர்களுக்கு ஒரு சிறந்த சாட்சிய வாழ்வு இந்த தம்பதியர்கள் வாழ்ந்தார்கள். செபத்திலும் தவத்திலும் ஒருத்தல் முயற்சிகளிலும் ஈகை செய்வதிலும் இவர்கள் தங்கள் குழந்தை பாக்கியத்தை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள். இவ்வாறு இந்த நம்பிக்கையோடு இணைந்து இவர்கள் இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதியும் இருக்கிறது. நீர் எங்களை குழந்தை பாக்கியத்தில் ஆசீர்வதித்தீர் என்றால் அந்த குழந்தையை உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்ற வாக்குறுதியையும் இந்த தம்பதியர்கள் ஆண்டவரிடத்தில் கொடுத்திருந்தார்கள். ஆழமான நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறவர்களை இறைவன் ஒருபொழுதும் கைவிடப்பட மாட்டார் என்ற ஒரு நிகழ்வு இந்த தம்பதியர்களுக்கு அன்னை மரியாள் வழியாக இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய தாயானவள், இறைவனுடைய தாயானவள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடிய அந்த தனிப்பெரும் மகத்துவத்தையும் எல்லாவற்றையும் விட இந்த மண்ணுலகிலே ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தல் என்ற அந்த மாபெரும் குழந்தையை தான் இறைவன் இந்த தம்பதியர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான நிகழ்வினை பெற்ற இந்த பெற்றோர்கள் இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிறார்கள். இதோ நீர் எங்களுக்கு கொடுத்த காணிக்கையை உம்மிடம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று. இந்த நிகழ்வோடு சேர்த்து இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது கூட்டத்தில் இருந்தவர் ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அங்கே உம்மோடு பேச வேண்டும் என்று உம்முடைய தாயும் சகோதரர்களும் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை சொன்னவரை பார்த்து தன் சீடர் பக்கம் கையை நீட்டி இயேசு இவ்வாறு சொன்னதாக மத்தேயு சொல்லுகிறார், யார் என் தாய் என் சகோதர சகோதரிகள்? என் தாயும் என் சகோதர சகோதரிகளும் இவர்களை விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே. என் தாயும் என் சகோதர சகோதரிகளும் ஆவார் என்று சொல்லுகிறார். இறைவனுடைய திருவுளத்தை யார் இந்த மண்ணுலகிலே நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் என்னுடைய தாயாக இருக்க முடியும். அப்படி இறைவனுடைய திருவுளம் என்ன? அன்பு ஒன்று மட்டும்தான் இறைவனுடைய திருவுளம். அரவணைப்பு ஒன்று மட்டும்தான் இறைவனுடைய திருவுளம். வாழ்க்கையில் உண்மையாக வாழுவதுதான் இறைவனுடைய திருவுளம். தன் வாக்குறுதியிலே என்றும் பிழறாமல் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிறவர்கள் தான் இறைவனுடைய திருவுளம். எனவே அன்னை மரியாள், சுவக்கின் அண்ணா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட சீடர்கள் அனைவருமே ஆண்டவருடைய அன்பின் குழந்தைகளாக, தாயாக, சகோதர சகோதரிகளாக வாழ்கிறார்கள் என்பதை இயேசு இங்கு அங்கீகரித்து சொல்லுகிறார். அவருடைய சாயலாக, அவருடைய திரு ரத்தத்தினால் தோய்க்கப்பட்டு அவருடைய மீட்பினால் நாம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாமும் அவருடைய சகோதர சகோதரிகள் தான். ஆனால் இறைவன் சொல்லுவாரா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இறைவன் இன்றும் உங்களையும் என்னையும் என் மகனும் என் மகளும் இவளே என்று சொல்ல தயாராக இருக்கிறார். அந்த வாக்குறுதிக்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்று அன்னை மரியாளை குழந்தை பருவத்திலே சுவைக்கிற வந்தாலும் ஆண்டவருடைய பாதத்திலே தன் மகளை அர்ப்பணித்தார்கள் என்றால் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார்கள். ஆனால் நீங்களும் நானும் இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை, இறைவனை நான் விசுவசிக்கிறேன், அவரை நம்புகிறேன் என்று நாம் ஒவ்வொரு முறையும் விசுவாச பிரகடனத்தை சொல்லுகின்ற பொழுது அதை வாழ்வாக, வார்த்தையாக மாற்றுகிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்று சுவைக்கிற மன்னாலும் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கின்ற சவால், இறைவனிடம் நாங்கள் வாக்குறுதி கேட்டோம், விண்ணப்பத்தை வைத்தோம், இறைவன் எங்களுக்கு கொடுத்து விட்டார். அந்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என் மகள் வழியாக. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விண்ணப்பங்களை கேட்டிருக்கிறீர்கள், அந்த விண்ணப்பத்திற்கு வாக்குறுதிகளும் கொடுத்திருக்கிறீர்கள்.
அதை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்களா என்று சிந்தியுங்கள் என்று சுவைக்கினும் அண்ணா என்று நம்மிடத்து கேள்விகளை எழுப்புகிறார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் தர இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துள் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை வகுப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்தில் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயிருமான இந்த ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதனானவும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கண்ணியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்ணிமைக்கு பழதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றதாய் இருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினார். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிடத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடு புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளான ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் ஒருவனவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் அனைவருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளை கண்ணி தாயார புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் உலகில் மகோதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருந்த எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளி வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தில் கேட்பதற்கு அமைதியை மற்றும் அளித்துள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பெறுகின்றோம். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகலிடமிருந்து என்னை காத்தருளும்.
எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். என்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பெறு பெற்றது. நன்றி கூறி மன்றாடுமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு